ஓகே. ஸோ புதுசா வர்றவங்களுக்கு வந்து இப்ப நல்ல ஒரு ஆஃபர் இருக்கு. எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இன்னும் வந்து நீங்க வந்து 250 பிவி செய்யல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அன்டில் 30th செப்டம்பர் 2025 வரைக்கும் இருக்கு. நீங்க 250 பிவி அப்படின்னு சொல்லும் போது ஏறக்குறைய ஒரு 600 ரிங்கெட் வந்து ஒரே மாசத்துல இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலவசமா பயோ மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் இருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 250 ரிங்கெட். ஓகே. ஸோ இது வந்து நிறைய தன்மை இருக்கு, நன்மை இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் த பிளட் சர்க்குலேஷன். ஓகேங்களா? ஸோ உங்களை யாருக்கு அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க யார் இந்த வீடியோ அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட நீங்க கேளுங்க மோர் டீட்டெயில் எப்படி இதை நீங்க குவாலிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், இந்த ஆஃபர் ஃபர்ஸ்ட் 3 month முடிஞ்சிருச்சு. யாரெல்லாம் வந்து 15ஆம் தேதிக்குள்ள அண்டர் 50 பிவி செஞ்சாங்க அப்படின்னாக்கா அண்டர் ரிங்கெட் வவுச்சர் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி கண்டினியூ இன்னொரு 3 மாசம், ஓகே, செப்டம்பர் வரைக்கும் நீங்க வந்து 150 பிவி 15ஆம் தேதிக்குள்ள நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா பர்சனல் பிவி உங்களுக்கு கம்ப்ளீட் 6 மாசம் பண்ணியிருப்பீங்க இந்த செப்டம்பருக்குள்ள. தென் உங்களுக்கு இலவசமா இன்னொரு பயோமேக்னெட்டிக் பிரேஸ்லெட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதை பயன்படுத்திங்க. இன்னொரு யாரெல்லாம் வந்து 4 மாசம் முடிச்சிட்டீங்களோ இந்த ஆகஸ்டும் செப்டம்பரும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இலவசமான ஒரு பயோமேக்னெட்டிக் பிரேஸ்லெட் இருக்கு. அதே புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாசம் நீங்க தொடர்ந்து 150 பிவி 15ஆம் தேதிக்குள்ள செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வவுச்சர் இருக்கும். அப்புறம் இன்னொரு 3 மாசம் நீங்க கண்டினியூ பண்ணீங்க உங்களுக்கும் அந்த பயோமேக்னெட்டிக் பிரேஸ்லெட் இருக்கும். ஓகே. ஸோ அப்ப சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒரே ரகசியம் பிகம் சக்சஸ்ஃபுல் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள நீங்க காப்பி பண்ணி ஃபாலோ பண்றது. அதே தான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன 18 மாசமா செஞ்சானோ அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைஸ் பண்ணி யூடியூப்ல போட்டு அதை நீங்க ஷேர் பண்ணி டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா யூ டூ கேன் அச்சீவ் த சேம். ஓகே. ஸோ அப்ப இங்க ஐஎம்சில வந்து நீங்க ஒரு அங்கத்தினர் ஆகணும்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் அக்தாஜுல் அலாம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா கம்பெனிக்கும் மெம்பர்ஷிப் இருக்கு. அதே மாதிரி ஐஎம்சிக்கும் 50 ரிங்கெட் மெம்பர்ஷிப் இருக்கு. பட் டாக்டர் அசோக் பத்யாக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம்சில வந்து 50 ரிங்கெட் நீங்க கட்டுறதுனால அவரு வந்து ஜஸ்ட் ஒரு கெத்தலோக்கோ ஒரு ஸ்டார்டர் கிட்ட கொடுக்காம இலவசமா 49 ரிங்கெட் ஒர்த் ஆஃப் இலவசமா கொடுக்குறாங்க. அப்போ உங்களோட முதலீடு இந்த வியாபாரத்துக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ரிங்கெட் தான். நான் அதே வந்து சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் வாண்ட் டு பிகம் அ கஸ்டமர், எனக்கு ஐ வாண்ட் டு என்ஜாய் மெம்பர் பிரைஸ் அப்படின்னாக்கா நீங்க உங்க ஆப்ஸ்ல போயிட்டு அவங்கள வந்து ப்ரிஃபர்ட் கஸ்டமரை ரிஜிஸ்டர் பண்ணலாம். 20 ரிங்கெட் தான். அப்ப ஃபார்ம் எதுவுமே ஃபில் அப் கிடையாது. 20 ரிங்கெட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க சொந்தமா பொருளை வாங்கிக்கலாம். அப்ப பொருளை வாங்கும் போது கம்பெனி நேரா ப்ராடக்ட் அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்க யாரு ரிஃபர் பண்ணீங்கன்னா அந்த பிவி எல்லாம் உங்களோட பர்சனல் பிவிக்கு போயிடும். ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் பிவி இருக்கும், போனஸ் வேல்யூ. அப்ப அந்த பிவி எல்லாம் உங்க பர்சனல் பிவிக்கு போயிடும். அங்கேருந்து உங்களுக்கு போனஸ் பேஸ் ஆன் த சிஸ்டம். அப்ப இந்த பிவி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிவி 1 ரிங்கெட். அப்ப உங்களுக்கு வந்து ஒரு 49 வெள்ளினா பிவி 21 பிவி. அப்ப 21 ரிங்கெட் தான் போனஸா பிரிச்சு கொடுக்குறாங்க. நான் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎம்சியோட பிசினஸ் பிளான் வந்து அக்யூமுலேட் பிவி அண்ட் டைம் லிமிட்டே கிடையாது. அதே எப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் எப்ப நீங்க 150 பிவி செய்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 10 விழுக்காடு போனஸ் 15 ரிங்கெட் ஆட்டோமேட்டிக்கா 7ஆம் தேதி 8ஆம் தேதி உங்க பேங்க்ல கிரெடிட் ஆயிரும். ஓகே. 150 பிவி அச்சீவ்னா ஏறக்குறைய 380 ரிங்கெட் சேல்ஸ் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல நீங்களும் உங்க குரூப்பா தென் யூ பிகம் 10%. நான் அதே அக்யூமுலேட் பண்ணி 1500 பிவி டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 20 விழுக்காடு குவாலிஃபை பண்ணிடுவீங்க. அப்ப 1500 பிவின்னு சொல்லும் போது நீங்க மட்டும் இல்ல உங்க குரூப்பா. இப்ப உதாரணத்துக்கு முதல் மாசம் நீங்க 500 தான் செஞ்சீங்க, தென் ஃபாலோயிங் மந்த் ஒரு 1000 செய்றீங்க. அப்ப டோட்டல் இதுதான் இந்த அக்யூமுலேட் சிஸ்டம். டோட்டல் பண்ணி 1005 வரும்போது இப்ப நீங்க 20%. அப்ப இந்த புதுசா மாசம் செஞ்சீங்கன்னா 1000 பிவிக்கு அதுக்கு தான் அந்த கம்பெனி 20% போனஸா கொடுப்பாங்க. தென் அதே அக்யூமுலேட் பண்ணி 5000 பிவிக்கு மேல நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அக்யூமுலேட் பண்ணி அப்ப நீங்க வந்து 25 விழுக்காடு குவாலிஃபை பண்ணுவீங்க. அப்போ உங்க டவுன்லைன் வந்து 10 விழுக்காடு இருக்கும் போது நீங்க 25 விழுக்காடு வந்தீங்கன்னா அந்த வித்தியாசத்தை நீங்க ஓவர் பண்ணுவீங்க. ஓகே. இதெல்லாமே இன்ஃபினிட்டி தான். நான்
அக்குமுலேட் பண்ணி எப்ப 10,000 பிவிக்கு மேல நீங்க அச்சீவ் பண்றீங்களோ தாண்டீங்களோ உங்களோட குரூப்பா சேல்ஸ், அப்ப நீங்க வந்து 30 விழுக்காடு குவாலிஃபை ஆயிருங்க. உங்களை வந்து சூப்பர் ஸ்டார் அசோசியேட் அப்படின்னு. இதுதான் த ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் ஐஎம்சி. ஸோ அப்போ இது வந்து 3 மாசம் பிடிக்கலாம், 6 மாசம் பிடிக்கலாம். இட்ஸ் டிபெண்ட் உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட ஆக்டிவிட்டி, உங்களோட நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் அந்த அச்சீவ் பண்ண முடியும். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாட்டி நீங்க சூப்பர் ஸ்டார் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபார் எவர் சூப்பர் ஸ்டார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வாட்டி 30% அடைஞ்சிட்டீங்கன்னா கம்பெனி உங்களை டிமோட் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க எந்த பொருள் நீங்க வாங்கினாலும் பிவில இருந்து உங்களுக்கு 30% போனஸ் இருக்கு. அதே மாதிரி எத்தனை பீஸ் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் வீட்டுக்கு சொந்தமா வாங்கும் போதெல்லாம் அந்த பிவில இருந்து உங்களுக்கு 30% இருக்கு. நான் ஸோ அப்ப அதே நீங்க வந்து சிங்கிள் பிசினஸ் மாடல ஒரே மாசத்துல நீங்களும் உங்க டீம் வந்து 5000 பிவி செஞ்சிட்டீங்களா உங்களை வந்து ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்வாங்க. அப்ப இந்த ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டாரோட நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஐஎம்சில வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ராஃபிட் ஷேரிங் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க ஒரே மாசத்துல குரூப்பா எந்தெந்த மாசம்லாம் நீங்க 5000 பிவி செய்றீங்களோ உங்களுக்கு பிசைட் உங்களோட 30% கம்பெனி அடிஷனலா 4 விழுக்காடு சிடிஓ போனஸ் கொடுக்குறாங்க. சிடிஓனாக்க கம்பெனி டர்ன் ஓவர், கண்ட்ரி டர்ன் ஓவர். அப்ப ஐஎம்சி மலேசியாவோட டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து 4 விழுக்காடை எடுத்து ஷேர் பை ஆல் த குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார். உதாரணத்துக்கு வந்து நீங்க 5000 பிவி தான் செய்றீங்க, ஆனா கம்பெனியோட டர்ன் வந்து 1 லட்சம் பிவி அப்படின்னாக்கா அதுலேருந்து 4 விழுக்காடு 4000 ரிங்கெட்டை எடுத்து லெட்ஸ் சே ஒரு 10 பேர் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரா ஒவ்வொரு ஆளுக்கும் டிவைட் பண்ணி 400 ரிங்கெட் ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஐஎம்சியில் வந்து நம்மள வந்து மெம்பர்னு சொல்ல மாட்டாங்க, நம்மள எல்லாத்தையும் வந்து அசோசியேட் பார்ட்னர் அப்படின்னு. எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒன்று ஐஎம்சி as low as the lowest rank குவாலிஃபை சூப்பர் ஸ்டார்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஐஎம்சி பிசினஸ் பிளான்ல. நான் அடுத்தது வந்து என்ன, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு வாட்டி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு சிம்பிள் கால்குலேஷன் கொடுக்குறேன். நீங்க ஒரு வாட்டி 30% வந்துட்டீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு டிமோட் பண்ண மாட்டாங்க. as long நீங்க ரினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது ஃபார் எவர் நீங்க 30%. அப்கோர்ஸ் ரினியூவலுக்கு 20 ரிங்கெட் இருக்கு. நான் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு பேசில் வாங்குறீங்க 26 பிவி, 26 ரிங்கெட், அதோட பிவி வந்து 11 பிவி. அப்ப ஒரு பேசில வாங்கி விற்கும் போது உங்களுக்கு ரிட்டேல் பிரைஸ் 34 வெள்ளி. அப்போ உங்களோட நெட் ரிட்டேல் ப்ராஃபிட் 8 ரிங்கெட். அதே 11 பிவில இப்ப நீங்க 30%, அப்ப அங்க ஒரு 30 விழுக்காடு 3 வெள்ளி வித்தியாசம் இருக்கு. அப்ப டோட்டல் உங்களோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11 வெள்ளி வித்தியாசம். 26 வெள்ளிக்கு வாங்குறீங்க, உங்களோட நெட் ப்ராஃபிட் 11 வெள்ளி வித்தியாசம். அதாவது 43 விழுக்காடு உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களோட நெட் ப்ராஃபிட். ஒரு பொருளை வாங்கி கிரி காணான் பண்ணனாலே நீங்க சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 43 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. நான் அதே நீங்க ஒரு ஸ்டாக்கிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடிஷனல் இன்னொரு 5 விழுக்காடு ப்ராஃபிட் இருக்கு உங்க. அப்ப டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 48 விழுக்காடு ப்ராஃபிட் எவரேஜ் ஒரு ஐஎம்சி ப்ராடக்ட்ல இருந்து. ஸோ இதுதான் ஒரு வாய்ப்பு, ஓகேங்களா, இந்த பிசினஸ்ல. நான் அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ரேங்க் அச்சீவ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார், 30 விழுக்காடு. அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா சில்வர் ஸ்டார் அப்படின்னு 33 விழுக்காடு. அப்ப இந்த சில்வர் ஸ்டார் அடையணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். அப்போ ஒரு குரூப் 5000 பிவி செஞ்சாங்க அப்படின்னா பிளஸ் உங்களோட சைட் குரூப்ல வந்து இன்னொரு சைட் வால்யூம் குரூப் 2000 பிவி செஞ்சாங்க அப்படின்னா நீங்க வந்து சில்வர் ஸ்டார் 33 விழுக்காடு. அடிஷனல் கம்பெனி இன்னொரு டிராவல் ஃபண்ட் 4% ஃப்ரம் த கண்ட்ரி டர்ன் ஓவர். அப்ப இன்னொரு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு 4 விழுக்காடு. அதை தவிர்த்து லீடர்ஷிப் போனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல 5 விழுக்காடு, செகண்ட் ஜெனரேஷன்ல 3 விழுக்காடு. அப்புறம் அதே குரூப் வந்து 9000 பிவிக்கு மேல செஞ்சாங்கன்னா சீனியர் லீடர்ஷிப் போனஸ் இன்னொரு போனஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 4 விழுக்காடு, ஓகேங்களா. இது சில்வர் ஸ்டார். அடுத்த ரேங்க் நீங்க போனோம் அப்படின்னா கோல்ட் ஸ்டார் அப்படின்னா 36 விழுக்காடு. அப்ப நீங்க பர்சனலா வாங்குற பிவில இருந்து உங்களுக்கு 36 விழுக்காடு கிடைக்கும். உங்களோட ப்ரிஃபர்ட் கஸ்டமர் வாங்குற பிவில இருந்து உங்களுக்கு 36 விழுக்காடு கிடைக்கும். அப்ப எப்படி கோல்ட் ஸ்டார் அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை சிங்கிள் மந்த்ல உருவாக்கணும். பிளஸ் உங்க சைட் குரூப் வால்யூம் ஒரு 2000 பிவி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோல்ட் ஸ்டார் கம்பெனி வந்து உங்களுக்கு பைக் ஃபண்ட் சொல்லி இன்னொரு 4 விழுக்காடு கண்ட்ரி டர்ன் ஓவர்ல இருந்து பே பண்ணுவாங்க. அப்போ ஒரு வாட்டி கோல்ட் ஸ்டார் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. சில்வர் ஸ்டாரோட ப்ராஃபிட் ஷேரிங் கிடைக்கும், கோல்ட் ஸ்டாரோட ப்ராஃபிட் ஷேரிங் உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் போனஸ் 3 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க. சீனியர் லீடர்ஷிப் போனஸ் 2 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க. அடுத்த ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூபி ஸ்டார் வந்துட்டு பாத்தீங்கன்னா 39 விழுக்காடு. நீங்க ரூபி ஸ்டார் அடையணும் அப்படின்னா நீங்க 3 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். சிங்கிள் மந்த்ல 3 குரூப் 5000 பிவி அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ரூபி ஸ்டார். உங்களுக்கு வந்து காஃபான் இன்னும் 2 விழுக்காடு கண்ட்ரி டர்ன்ஓவர். அப்ப இன்னொரு 2 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங். அப்ப as a ரூபி ஸ்டார் உங்களுக்கு சில்வர் ஸ்டாரோட 4 விழுக்காடு கிடைக்கும், கோல்ட் ஸ்டாரோட ஒரு 4 விழுக்காடு அண்ட் ரூபி ஸ்டார் ஒரு 2 விழுக்காடு. டோட்டல் உங்களுக்கு 10 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து. தென் உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் போனஸ் 4 ஜெனரேஷனுக்கு பே பண்ணுவாங்க. சீனியர் லீடர்ஷிப் போனஸ் 3 ஜெனரேஷனுக்கு பே பண்ணுவாங்க. ரூபிக் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டார் அப்படின்னுவாங்க. 42 விழுக்காடு. நீங்க டைமண்ட் ஸ்டார் முடிக்கணும் அப்படின்னா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க 4 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். ஜஸ்ட் 5 குரூப் 4 குரூப் குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஹவுஸ் ஃபண்ட் 2 விழுக்காடு ஃப்ரம் த கண்ட்ரி டர்ன்ஓவர் பிளஸ் உங்களோட லீடர்ஷிப் போனஸ் அப் டு 5 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்ணுவாங்க. சீனியர் லீடர்ஷிப் போனஸ் அப் டு 4 ஜெனரேஷன். ஹையஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் சேர்மன் ஸ்டார் முடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து 5 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்க 5 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சேர்மன் ஸ்டார் உங்களுக்கு 45 விழுக்காடு உங்களோட பர்சனல் பிவில இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்க பர்சனல் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் நீங்க வந்து ஒரு 100 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் இன்னொரு 3 வருஷத்துல நீங்க உருவாக்கிட்டீங்க. எல்லாரும் பேசில் வாங்குறாங்க 11 பிவி. அப்ப 100 பேர் 1100 பிவி. அதுல இருந்து 45 விழுக்காடு உங்களுக்கு 450 வெள்ளிக்கு போனஸ் பெசிவ் இன்கம் இருக்கு. அவங்க வாங்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெசிவ் இன்கம். அப்ப 5 குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க சேர்மன்ஸ் தான். அடிஷனல் கம்பெனி இன்னொரு 2 விழுக்காடு சேர்மன் ஃபண்ட் கொடுக்குறாங்க. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா சேர்மன் உங்களுக்கு வந்து சில்வர் ஸ்டாரோட ஒரு 4% ப்ராஃபிட் ஷேரிங் கிடைக்கும், கோல்ட் ஸ்டாரோட ஒரு 4 விழுக்காடு, ரூபியோட ஒரு 2 விழுக்காடு, டைமண்டோட 2 விழுக்காடு அண்ட் சேர்மனோட 2 விழுக்காடு. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 14 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ அதனாலதான் வந்து நீங்க வந்து ரொம்ப முக்கியம் பிகம் சில்வர் ஸ்டார், கோல்ட் ஸ்டார், ரூபி ஸ்டார். ஏன்னா நீங்க இந்த சில்வர் ஸ்டார் அபோவ் போகும்போது தான் உங்களோட எஃபர்ட் இல்ல டோட்டல் கம்பெனியோட எஃபர்ட்ல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. அப்ப as a chairman இன்னைக்கு என்னோட இன்கம் 300,000 தாண்டி ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஈவன் தோ ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் பட் மத்த என்னோட அப்ளைனுக்கு மேல அப்ளைன் அவங்க எல்லாம் செய்யற டோட்டல் ரெவென்யூல இருந்து சேல்ஸ்ல இருந்து அந்த ப்ராஃபிட் ஷேரிங் எனக்கும் கிடைக்குது. ஸோ as a chairman உங்களுக்கும் கிடைக்கும். தென் லீடர்ஷிப் போனஸ் 5 ஜெனரேஷன், சீனியர் லீடர்ஷிப் போனஸ் 5 ஜெனரேஷன் வரைக்கும் இருக்கு. அதை தவிர்த்து வந்து நீங்க இதே குரூப் இதே 5 லேக் 5000 பிவி 8000 பிவி டச் பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா 5 லேக்கும் 8000 பிவி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் ராயல் அனுவல் போனஸ்ல 1 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்கா இந்த டாப் லீடர்லாம் பாத்தீங்கன்னாக்கா பீப்புள் லைக் சேர்மன் அண்ட் கோயினூர் இந்த மாதிரி லெவல் டைமண்ட் பிரசிடென்ட் அம்பாசிடர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் அனுவல் போனஸ் மட்டுமே வருஷத்துக்கு 3 லட்சம் வெள்ளியிலேருந்து 4 லட்சம் வெள்ளி வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜி டு பிகம் அ சூப்பர் ஸ்டார். அப்போ உங்க மைண்ட்ல இருக்கும், இப்போ யாரெல்லாம் இங்க சீரியஸா பிசினஸ் செய்யணுங்க உங்க மைண்ட்ல இருக்கும் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆகுறது அண்ட் எப்படி 5 சூப்பர் ஸ்டார் உருவாக்குறது, எப்படி சேர்மன் ஆகுறது. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு தேவை 76 பிவி மட்டும் தான் உங்களுக்கு தேவை. ஜஸ்ட் ஒரு 76 பிவி மட்டும் நீங்க உருவாக்க முடிஞ்சுன்னா உங்க லேக் குரூப்ல ஒவ்வொரு ஆளையும் நீங்களும் வந்து சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். தென் 5 சூப்பர் ஸ்டாரை உருவாக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட ஐஎம்சி மிரக்கல் செட் தான். அப்ப நம்மளோட இளையவர 49 வழி 21 பிவி, நம்மளோட சீபக்தம் 76 வழி 33 பிவி அண்ட் பேசில் 26 வெள்ளி 11 பிவி அண்ட் டர்மரிக் 26 வழி 11 பிவி. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் ஹெல்த் அண்ட் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் 177 வழி தான், அதாவது 76 பிவி தான். ஓகே, இதை ஏன் முதல்ல கூட சாந்தி சொன்னாங்க, அவ்வளோ ப்ராடக்ட் அவங்க பேசினாலும் இன்றைக்கு எல்லாரும் வீட்லயும் எல்லாரும் வாழக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து மாதம் இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் நீங்க உங்களோட கிச்சன் கேபினெட்ல இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். அதாவது
ப்ரிவென்ஷன் கேர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 177 ringgit தான், which is so affordable compared to any other network marketing company out there in Malaysia. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 250 வெள்ளி 300 வெள்ளிக்கு வரணும் உங்களோட மந்த்லி கமிட்மெண்ட். பட் இன்னைக்கு 177 வெள்ளிக்கு எலோவேரா என்ன செய்யும், டீடாக்ஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வெளியில போய் டெய்லி மாமா கடையில டெய்லி அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றோம். அப்ப நீங்க டெய்லி உடம்ப உங்களோட கொலோனை டிடாக்ஸ் பண்ணோம், அதுக்கு எலோவேரா. ரெண்டாவது சீபக்தான் இன்னைக்கு நம்மளோட நம்மளோட செல்லுக்கு உள்ள எனர்ஜி, நம்மளோட எனர்ஜி எவ்ரிடே ட்ரெயின் பண்ணுது பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன். நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எவ்ரிபடி எக்ஸ்போஸ் டு ரேடியேஷன், எவ்ரிபடி எக்ஸ்போஸ் டு வைஃபை அண்ட் ஆல் தீஸ் ஃப்ரீக்வன்சி. அதனாலேயே வந்து உங்களோட மெட்ரோகாண்ட்ரியா செல் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது, டேமேஜ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அதுக்கு திருப்பி ரெஜுவினேட் பண்றதுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு சீபக்தான் அப்போ கண்டினியூவா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கணும். நான் அடுத்தது பேசில் அண்ட் டர்மரிக், இது ரெண்டுமே சூப்பர் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் கெமிக்கல் அவுட் தேர். அது மட்டும் இல்லை, லாட் ஆஃப் வைரஸஸ். ஓகே, சளி காய்ச்சல். ஸோ பல விதமான ஒரு சிம்பிள் சளி காய்ச்சல், மலையில நனைஞ்ச சளி காய்ச்சல் வந்து நம்ம போயிட்டு டாக்டரை பார்ப்போம், 70-80 வெள்ளி செலவு பண்ணுவோம். பட் இந்த பொருள், இந்த பேசில் துமரிக்கு பார்த்தீங்கன்னா 26-52 வெள்ளி தான். அப்போ ஓவரால் உங்க ஃபேமிலியில 177 வெள்ளி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் யோர் ஹெல்த் ப்ரிவென்ட் கேர், ஓகே, தென் யூ நோ நீட் டு விசிட் எனி ஹாஸ்பிட்டல், any doctors, just for உங்களோட cough, சளி, inflammation, இதுக்கெல்லாம் you can prevent, right? So அப்ப இதை தான் நீங்க வெளியே சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப இந்த everybody in உங்களோட கம்யூனிட்டியில 177 ringgit ஸ்வெல் பண்ணா இஸ் about 76 BV. now அப்ப 76 BV ன்னு சொல்லும் போது இதுதான் அதோட ஃபார்முலா, 5/5/5 ஃபார்முலா. இது இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க 5 பேரை கொண்டாடுறீங்க, 5 ஏபி. அப்ப இந்த 5 ஏபியும் எவ்ரி மந்த் ஒரு மிராக்கிள் செட் வாங்கும் போது அதே மாதிரி இந்த 5 பேர் ஆளுக்கு 5 பேர் கொண்டாந்தாங்கன்னா 25 ஏபிஸ். இந்த 25 ஏபிஸ் பிரிங் 5 பேர் 125 ஏபிஸ். ஓகேங்களா? ஸோ நவ் அப்ப ஃபர்ஸ்ட் மந்த் இந்த 5 ஏபிஸும் எல்லாரும் 76 பிவி மிராக்கிள் செட் வாங்கினாங்க அப்படின்னா 380 பிவி. ரெண்டாவது மாசம் 5 பேர் ஆளுக்கு 5 பேர் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா 25 ஏபிஸ், எல்லாரும் 76 பிவி மிராக்கிள் செட் வாங்கினாங்க, 1900 பிவி. தென் மூணாவது மாசம் 25 ஏபிஸும் ஆளுக்கு 5 ஏபிஸ் கொண்டாந்தாங்க அப்படின்னா 125 ஏபிஸ் இருப்பாங்க அசோசியேட் பார்ட்னர், விச் எவ்ரி மந்த் அவங்க 76 ஒரு மிராக்கிள் செட் வாங்கினாங்க 76 பிவி. இப்போ உங்களோட தேர்ட் மந்த்லயே பார்த்தீங்கன்னா 9500 பிவி. நீங்க ஆஃபிஷியலி குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார். நான் அடுத்தது ரேங்க் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நீங்க ஓகே, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 5 பேரை நீங்க கொண்டாடணும். ஓகே, கொண்டாடணும் அப்படின்னாக்கா யாரையும் போய் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்ப சாந்தி சொன்ன விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைங்க. இதுதான் இதோட ரகசியம். ஜஸ்ட் எடுகேட் பீப்புள், டோன்ட் செல். ஜஸ்ட் எடுகேட், அவங்களை புரிய வைங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. யா ஐஎம்சி இஸ் அ மாஸ் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா எவ்ரி மந்த் அவங்க ஒரு மிராக்கிள் செட் வாங்குவாங்க. அப்ப 5 பேரை நீங்க புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்ப இந்த 5 பேரும் புரிய வச்சுட்டு அவங்க யாருமே மூவ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்க என்ன செய்வீங்க, ஓகே சார் இது உங்க பிசினஸ். அப்ப நீங்க வந்து 6வது ஆளை ஸ்பான்சர் பண்ணுவீங்க, தென் ரிஃபர் 1வது ஆள் ரிஃபர், அவரு கீழே வருவீங்க. தென் அதே மாதிரி 2வது காரங்களும் மூவ் பண்ணலாம் அப்படின்னா 7வது கொண்டாடுவீங்க. 7வது ஸ்பான்சர் பை யூ, ரிஃபர் பை நம்பர் 2. தென் 3வது ஆளை வந்து அவரும் மூவ் பண்ணல, அப்ப நீங்க 8வது ஆளை கொண்டாடுறீங்க, ஸ்பான்சர் பை யூ, ரிஃபர் பை 3. ஸோ அதே மாதிரி 9, 10 இவங்களும் மூவ் பண்ணலன்னு வச்சுக்குங்க. தென் இது உங்க பிசினஸ், உங்க லைஃப், உங்க கனவு, உங்க லட்சியம், உங்க ரீசன் why you come into IMC அப்படின்னு சொல்லும் போது 6வது ஆளு மூவ் பண்ணல அப்படின்னா அப்ப 11வது ஆளை ஸ்பான்சர் பை யூ, ரிஃபர் பை 6வது ஆளு. அங்க ரிஃபரல் கோட் கேட்கும் போது ரெஜிஸ்டர் பண்ணும்போது 6வது ஆளோட கோட்டை போடுங்க. அதே மாதிரி 7 மூவ் பண்ணல அப்படின்னா 12வது ஆளை போடுங்க. 8வது மூவ் பண்ணல அப்படின்னா 13வது ஆளு ஸ்பான்சர் பை யூ, ரிஃபர் பை நம்பர் 8. தென் 9 மூவ் பண்ணல அப்படின்னா 14வது ஆளை ஸ்பான்சர் பை யூ, ரிஃபர் பை நம்பர் 9. தென் அதே 10வது ஆளை அந்த டீம் மூவ் பண்ணல அப்படின்னா அவர் மூவ் பண்ணல அப்படின்னாக்கா 15வது ஆளை ஸ்பான்சர் பண்ணும் போது ஸ்பான்சர் பை யூ, ரிஃபர் பை
10. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க 15 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க. இந்த 15 பேர் வாங்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் உங்க டைரக்ட். அப்ப நீங்க 30%, அவங்க இந்த 15 பேரும் 10% அப்படின்னா அந்த டிஃபரெண்ட் 20% உங்களுக்கு தான் வரும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இதுதான் இந்த நியூ சிஸ்டம். ஓகே, சோ அதே 11 மூவ் பண்ணல, நீங்க மூவ் பண்றீங்க. இது உங்க லட்சியம், உங்க கனவு, உங்க பிசினஸ். தென் ஸ்பான்சர் நம்பர் 16, யூ ஸ்பான்சர் 16, ரிஃபர் 11. அதே மாதிரி 12 மூவ் பண்ணல, யூ ஸ்பான்சர் 17, ரிஃபர் 12. தென் 13 மூவ் பண்ணல, தென் யூ ஸ்பான்சர் 18, யூ ஸ்பான்சர் நம்பர் 19, யூ ஸ்பான்சர் நம்பர் 20. அப்ப இந்த மாதிரி ஒரு குரூப்பை நீங்க இறக்க வேண்டியதான். ஸோ கீப் ஆன் ஷேரிங், ரிஃபரிங். அப்ப இதெல்லாம் பேஸ் உங்களோட நாலேஜ், உங்களோட இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு நீங்க பாஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க நெட்வொர்க் ஈச் இந்த மாதிரி குரூப் கீழே கீழே நீங்க ஒரு லேக் மட்டும் நீங்க போட்டு வரும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓகே, சோ எல்லாரும் ஒரு மிரக்கல் செட் வாங்குறாங்க. ஓகே, 76 பிவி. ஓகே, டோட்டல் 177, 76 பிவி. ஓகேங்களா? நான் இப்ப பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னு. அப்ப நீங்க பாட்டு நீங்க ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு ஏ குரூப்ல 66 ப்ரிஃபர் கஸ்டமர் இல்லைன்னா ஏபி இருந்தாலே போதும். 66 பேர் தான். இது அவங்க ப்ரிஃபர் கஸ்டமர் இல்ல ஏபி எல்லாரும் மாதம் ஒரு மிரக்கல் செட் வாங்கும் போது 66 டைம்ஸ் 76, 5000 பிவி. இப்ப உங்களுக்கு ஒரு லேக் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார். நான் அதே ரெண்டாவது லேக்லயும் நீங்க 66 ப்ரிஃபர் கஸ்டமர் இல்லைன்னா அசோசியேட் பார்ட்னர் வந்துட்டாலே எல்லாரும் மாதம் ஒரு மிரக்கல் செட் வாங்கினாங்க அப்படின்னா இப்ப ரெண்டாவது லேக்லயே ஒரு 5000 பிவி இருக்கும். இப்ப உங்களுக்கு 2 யூ பிகம் அ கோல்ட் ஸ்டார். யூ ஹேவ் 2 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார். தென் மூணாவது சி லேக்லயும் உங்களுக்கு 66 பிசி பிளஸ் ஏபி இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு மாசம் ஒரு மிரக்கல் செட் வாங்கினாங்க அப்படின்னா அப்ப 5000 பிவி. அப்போ உங்களுக்கு 3 லேக் இருக்கு குவாலிஃபை சூப்பர் ஸ்டார். யூ ஆல்ரெடி பிகம் அ ரூபி ஸ்டார். தென் டி நாலாவது குரூப்பும் 66 பிசி இல்ல ஏபி வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மிரக்கல் செட் வாங்கினாங்க அப்படின்னா 76 பிவி. இப்ப 5000 பிவி. அப்ப நாலாவது லேக்கும் உங்களோட குவாலிஃபை சூப்பர் ஸ்டார். தென் அஞ்சாவது லேக் இ குரூப் 66 பிசி வந்தாங்க அண்ட் ஏபி அப்படின்னா எல்லாரும் ஒரு மிரக்கல் செட் வாங்கினா 76 பிவி. ஸோ 5000. அப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவை ஈச் குரூப்ல 66 ப்ரிஃபர் கஸ்டமர் அசோசியேட் பார்ட்னர் இருந்தா போதும். எல்லாரும் மாதம் ஒரு மிரக்கல் செட் வாங்கினாங்க அப்படின்னா you have one qualified lake group. அப்ப 5 லேக் you become a chairman star. இததான் நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யணும். இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியா லைஃப்ல பாத்தீங்கன்னா என்னைய கேட்டீங்கன்னா 66 பேர் கொண்டு வர்றதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ ரொம்ப கஷ்டமே இல்லை. ஏன்னா முன்ன மாதிரி இல்லைங்க. ஒரு 20 வருஷம் முன்ன மாதிரி நீங்க மீட்டிங் ட்ரைனிங் ஆளை இழுத்துக்கிட்டு வர இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி பயன்படுத்தி கண்டிப்பா உங்களுக்கு தேவை ஒரு அருமையான ஒரு கம்பெனி, ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட், ஒரு அருமையான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் ரெடியா இருக்கு. ப்ரூவன் ட்ராக் சிஸ்டம் இருக்கு. இப்ப நீங்க கமிட் பண்ணி இந்த லெவரேஜ் ஆல் த சோசியல் மீடியா, யூடியூப், நம்மளோட யூடியூப் சேனல், நம்மளோட ஜூம் மீட்டிங், நம்மளோட நேஷன் வைட் ப்ரீவியூ லெவரேஜ் பண்ணுங்க. நீங்களும் கேன் பிகம் அ குவாலிஃபைட் சேர்மன் ஸ்டார். அண்ட் மினிமம் குறைஞ்சபட்சம் 30,000 வெள்ளியிலேருந்து 50,000 வெள்ளி இருக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஸோ அதனால பிகின் யுவர் ஜெர்னி வித் ஐஎம்சி. நீங்க யூ ஆர் நாட் கோயிங் டு பி அலோன் இன் த ஜெர்னி. உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த டீம் கால் மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த டீமோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a combined experience more than 70 years building network. ஓகே, நெட்வொர்க் பில்டிங். அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் சாந்தி இருக்காங்க, மிஸ்டர் பாபி இருக்காரு, அப்புறம் சவுத்ல இருந்து மிஸ்டர் செல்வம் இருக்காரு, மிஸ்டர் பண்ணி இருக்காரு, அப்புறம் அதே மாதிரி சிரம்பான்ல மிஸ்டர் ரவிகர் இருக்காரு. ரைட்? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கேரளா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் ஜீவா, மிஸ்டர் மேத்யூ, ரைட்? ஸோ மிஸ்டர் மிலான், ஸோ நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் பூவன், இவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர். அதே மாதிரி ஈப்போல சாந்தி, மிஸ்டர் ரமேஷ், ஓகே, மிஸ்டர் தாஸ், இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. அப்கோர்ஸ் வி ஹேவ் மிஸ்டர் ரவி ஆல்சோ ஃப்ரம் ஈப்போ. ரைட்? ஸோ அதே மாதிரி டைப்பிங் மிஸ்டர் நாதன். தென் நார்த்ல பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் லீட், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரியலி கமிட்டட். இவங்கெல்லாம் ரியலி வாண்ட் டு கோச் அண்ட் கைட் டுவர்ட் அவர் விஷன். நம்மளோட விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டு கிரியேட் 100 மில்லியனர் பை
2013. ஓகேங்களா? ஸோ இது சொல்லிட்டு இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ரைட்? தேங்க்யூ.